அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு பிக் பாஸ் அப்டேட். another ஷாக்கிங் எவிக்ஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி நிறைய வரிசையாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்து எடுத்தார் 50,000க்கு, அதுக்கப்புறம் ரயான் எடுத்தார் 2.5, விஷால் 2 lakhs எடுத்திருக்காரு, பவித்ரா 2 lakhs எடுத்திருக்காங்க, அண்ட் சௌந்தர்யா ட்ரைட் பட் ஷீ வெண்ட் ஆல்மோஸ்ட் நியர் அந்த பாக்ஸ் கிட்ட போனாங்க. ஆனால் அது எடுக்க முடியாதுங்கிற ஒரு சின்ன டவுட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஷீ ரிட்டன் பேக். ஸோ ரிட்டன் பண்ணி பட் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லி. ஷீ கேம் பிஃபோர் ஆன் டைம் வந்துட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் குவைட் சேட். 102 days ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டு எவ்வளோ கேம்ஸ் விளையாடிருக்கிறாங்க. சண்டை நிறைய நடந்துருக்கு, நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்து ஷீ ப்ரூவ்ட், நிறைய இடங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஜாக்லின் அவங்க போய் ட்ரை பண்ணாங்க. பட் வீட்டுக்குள்ளே வந்தாங்க, பாக்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. பட் 2 seconds எக்ஸ்ட்ரா. ஸோ அவங்க வர்றதுக்குள்ளார பஸ்ஸரும் அடிச்சிடுச்சு. ஸோ ஷீ ஹேட் டு பி எவிக்டட். ஸோ அன்ஃபார்ச்சுனேட், ரியலி அன்ஃபார்ச்சுனேட். பட் அவங்க வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் இது வந்து எனக்கு என்ன தெரியணும்னு நினச்சேன்னா, இது வந்து கண்டிப்பாக இஸ் இட் லைக் மேண்டட்ரி போய் விளையாடி தான் ஆகணுமா, இல்லை அந்த ஆப்ஷன் இருந்துச்சா, விளையாடாமல் இருக்கணுன்ற ஆப்ஷன் இருந்துச்சான்னு தெரியல. பட் ரொம்ப அவங்க ஆக்சுவலாக ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே தான் இருந்தாங்க. நேற்று பண்ணலாமா வேணாமா, என்னால் ஓட முடியாது, ஆனால் மக்கள் நம்ம போகலைன்னா தப்பாயிடும், நமக்காக மக்களுக்கு வந்து எவ்வளோ ஓட்டு போட்டு இங்கே வச்சுருக்குறாங்க, நான் இப்போ எதுவுமே செய்யாமல் இருந்தனாலும் நல்லா இருக்காது, பட் ஆனால் என்னால் ஓட முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக இப்போ லைவில் வந்து அவங்க இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் வெளியில் வந்த நியூஸ் படி ஷீ இஸ் ஆக்சுவலி எவிக்டட். டைமுக்கு முடிக்க முடியாமல் எவிக்ட் ஆகிட்டாங்கன்ற ஒரு நியூஸ் வெளியே வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக காற்று வாக்கில் இல்லை, உண்மையிலே நியூஸ் வெளியே வரும்போது இது வந்து உண்மையாக தான் இருக்கும். பட் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயந்தான். ஷீ டிசைடட் டு டூ இட் அண்ட் வெல் பிளேட். பட் அதே சமயத்தில் வி நீட் டு அப்ரிஷியேட் த அதர் 2 ladies ஆல்சோ, சௌந்தர்யா அண்ட் பவித்ரா. பவித்ரா வந்து உண்மையிலே நான் வந்து பார்த்தேன், ஓட்டுனாங்க, போயிட்டு வேகமாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நான் நினச்சேன் வா நாட் பேட். பட் பவித்ரா வந்து ரொம்ப நேரம் ட்ரெயின்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எத்தனை இங்கேருந்து அங்கே ஓடுறது எவ்வளோ நேரம், அது எவ்வளோ செகண்ட்ஸில் ஓடி வரேன், இதெல்லாம் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஷி வாஸ் டூயிங் இட். ஐ திங்க் ஜாக்லினும் ஆனந்தியும் உட்காந்து டைமிங்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா ஆல்சோ கொஞ்சம் குவைட் ஓரளவுக்கு போனாங்க, வேகமாக ஓடினாங்க. பட் ஆனால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஒரு வேளை நம்ம போய் பொட்டி எடுக்கிற டைம், அது எடுக்கிற நேரத்தில் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோமோ, உள்ளே போகிறது என்ட்ரி மிஸ் ஆகிடுமா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால் ஷி டிடன்ட் கோ அன்டில் த பாக்ஸ். அங்கே ஐ திங்க் ஒரு மேபி ஒரு 2 அடி 3 அடிக்குள்ளே தான், 2 அடிக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அப்போ போயிட்டு ஐயோ வேணாம் அப்படி சொல்லிட்டு திரும்பி ரிட்டன் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. பட் ஷீ ட்ரைட் ஆல்சோ, நாட் பேட். இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். டென்ஷன் இருக்கும், ஓடணும். இது வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதாவது நம்ம சொல்லும் போது 45 meters சொல்கிறாங்க. நீங்கள் வந்து 45 meters டபுள் ஆகணும். ஏன்னா இங்கேருந்து அந்த பொட்டி இருக்கிற இடம் தான் 45 meters. நீங்கள் பொட்டி திருப்பி எடுத்துகிட்டு வரது தான் 90 meters. ரெண்டு சேர்த்திங்கன்னா 45 90 meters எடுக்கணும். ஸோ இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இட்ஸ் ரியலி டஃப். அவங்க பண்ணுறதே பெரிய விஷயந்தான், பிரேவாக. ஸோ இப்போ எல்லாருமே ட்ரை பண்ணி எல்லாருமே பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ஜாக்லின் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ஷீ டுக் த ராங் ஒன். அந்த முன்னாடியே சூஸ் பண்ணி எடுத்திருந்தால் கூட வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது எடுத்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த லாஸ்ட்டாக பண்ணது வந்து ஐ திங்க் ஷீ இஸ் த லாஸ்ட் ஒன் டு கோ. அண்ட் ஐ திங்க் அவங்க தான் இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் ஏதாவது அப்டிக்கல்ஸ் இருந்துச்சான்னு தெரில. ஏன்னா இப்போ வந்து விஷாலுக்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்டி வச்சுருந்தாங்க. அதில் ஏதோ ஒரு பெட்டியில் தான் அந்த காசோட நம்பர் மூடி வச்சுருந்தாங்க. ஸோ அதை திறந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரணும். ஸோ டைமிங் பாருங்கள், எவ்வளோ டஃப்பாக்குறாங்க பாருங்கள். ஸோ இட்ஸ் அ பிரேவ் திங். அவங்க பண்ணுறது ரொம்ப
தைரியமாக இறங்கி செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கணும். அண்ட் பவித்ரா பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இன்றைக்கி மாலினியோட டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது தான் அந்த டிஸ்கஷன் போகும்போது தான் எனக்கு வந்து அதை ரியலைஸ் பண்ணேன். பவித்ரா வந்து ஆக்சுவலி லைக் அவங்க ஒரு அண்டர் டாக், அண்டர் ரேட்டட் கண்டஸ்டன்ட்னே சொல்லலாம் உள்ள. ஏன்னா நிறைய இடங்கள் நிறைய பார்த்திங்கன்னா அவங்க எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய டாஸ்க் விளையாடிருக்காங்க. அதாவது பொம்மை டாஸ்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த இது சொல்லுவாங்களே ரேபிட் வச்சு அந்த கல் கட்டி ரேபிட் வைக்கிறது, அந்த ரேபிட்டை வந்து மறைச்சி கீழே படுத்து சண்டை போட்டு அவங்க உண்மையிலேயே டஃப் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நிறைய டாஸ்க்ஸ் வந்து ஷி ரியலி பிளேட். அந்த ட்ரம் மன்றம் அந்த டாஸ்க்லேயும் ஃபைட் பண்ணாங்க. அப்புறம் அந்த பால் வந்து அந்த பைப்பில் வச்சு செய்கிறது, ஷி டிட் அ லாட் ஆஃப் டாஸ்க்ஸ் வெரி வெல். அண்ட் எஸ் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறது எப்போது தான் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. பட் வீடை சுத்தமாக வச்சுக்கணும், லாட் ஆஃப் திங்ஸ், எங்கே அமைதியாக இருக்கணும், எங்கே பேசலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ரியலி எ வெரி டஃப் கண்டஸ்டன்ட் தான் சொல்லணும். மற்ற சவுண்டில் மற்ற ஆட்களோட அந்த ஒரு இதில் வந்து இவங்க ஆக்சுவலாக மறைஞ்சிட்டாங்க. ஸோ பவித்ராவும் டிசர்வ் டு பி இந்த டாப் 6 அண்ட் ஷீ இஸ் டன் ரியலி வெல். ஸோ குட் லக் டு பவித்ரா. இப்போ டாப் 5 ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இன்றைக்கி ஈவினிங் எபிசோடில் ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க. ஜாக்லின் காட் எவிக்டட் பிகாஸ் ஷீ குடன்ட் ஃபினிஷ் தி ரேஸ். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அது உண்மையாக பொய்யாங்கிறதே எல்லாருக்கும் ஒரு டவுட்டாகவே இருக்குச்சு. என்னடா அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இருக்கும். பட் நிறைய இடங்களில் அது பரவாயில்ல, அந்த நியூஸ் வெளியே வந்துடுச்சு. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நான் ஒரு சில ஃபோட்டோஸே பார்த்தேன். அவங்க அந்த ட்ரோஃபி உடைக்கிறதுக்கு முன்னாடி ஷீஸ் கிரைங், பின்னாடி வந்து மஞ்சரி வந்து ஒரு whatever she's wearing now ஒரு மாதிரி ஒரு டார்க் ஒரு மாதிரி மெஜந்தா கலரில் ஒரு அவுட்ஃபிட் போட்டிருக்காங்க. ஸோ ஷீ ஸ்டாண்டிங் பிஹைண்ட். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ஃபேக் வீடியோ. பட் ஐ டோன்ட் நோ ஹவு எப்படி அந்த ஃபோட்டோ எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சின்னு தெரில. ஏன்னா டெலிகாஸ்ட் ஆகிற இப்போ லைவில் வந்து அது இல்லை. இன்னும் ஜாக்லின் உள்ளே எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி சுற்றிட்டு இருக்காங்க. இதுவே டிஃபர்ட் டெலிகாஸ்ட் தான். இதுக்கு மேலே அட்வான்ஸாக எப்படி இவங்க பார்த்துருப்பாங்கன்னு தெரில. இதுவே கொஞ்சம் ஃபிஷி, சம்திங் ஃபிஷி. உள்ளே யாராவது ஃபோட்டோ எடுத்து போட்டாங்களான்னு தெரில வெளியில். ஸோ ஐ டோன்ட் நோ, எனிதிங் குட் ஹேப்பன். ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு அப்டேட். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி நைட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அன் அப்டேட், அவ்வளோதான். பட் அன்ஃபார்ச்சுனேட் அப்படி அவங்க உண்மையிலே வெளியே போயிருந்தாங்கன்னா ரொம்ப ஹார்ட் லக். ஏன்னா so much of effort, it's not an easy thing. ஏன்னா எப்படி இருந்தாலும் வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் ஒருத்தர் போகும்போதும் ஒருத்தருக்கு அவங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து பெரிய எஃபர்ட்ஸாக இருக்கும். நம்மளும் பார்த்துருக்குறோம், நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்குறாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஓகே, குட் லக், பாய்.